சரிங்களா? கொடுக்கிறேன். கேவ்னா கொடுத்தேன். கொடுத்தேன். இப்ப கிவன்னா என்னவா இருக்கும்? நீங்க டேக்கனுக்கு சொன்னீங்களா, அதே மாதிரியே சொல்லி பாருங்க. கொடுத்து. கொடுத்து எழுதிக்கிங்க. கொடுத்து. ஏன்னா பின்னாடி இது பெரிய அளவுல கனெக்ட் பண்ணுவோம். ரொம்ப முக்கியம். கொடுத்து அப்படிங்கிறது முக்கியம். நிறைய பேருக்கு இது டவுட் வரும். இது பிரசன்ட், இது பாஸ்ட், இது ஃபியூச்சர். இது ஃபியூச்சர்லாம் கிடையாது. ஃபியூச்சர் இது கிடையாது. அது டென்ஸ் கிடையாது. டென்ஸுக்கு இன்னும் வரல. நம்ம வேர்ப்ல தான் இருக்கும். வேர்ப்ல இது 3வது ஃபார்ம், அதாவது 3வது பொசிஷன் எடுக்குது. இது வந்து கிவிங். அங்க இருந்து எடுங்க. அங்க எடுத்துக்கொண்டு இங்க கொடுத்துக்கொண்டு, அங்க எடுத்துக்கொண்டு இங்க கொடுத்துக்கொண்டு. புரியும் நினைக்கிறேன். பாத்துங்க. கொடுக்கிறது. ஓகே, அங்க எடுக்கிறது கொடுக்கிறது. இந்த 1ஐயும் 5ஐயும் நான் எப்படி 1 5 இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளா பாத்துக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். இப்ப எனக்கு 10% தான் புரியுதுன்னா, 20% தான் புரியுதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப அப்படியே லே அவுட் பண்றோம். ஈட் சாப்பிடுறேன். இங்க என்னவா இருக்குங்க? சாப்பிட்டேன். நீங்க தான் சொல்லணும். ஏட். இப்ப பாருங்க, இங்க தெரியும். சாப்பிட்டு ஈட்டன். நோட் பண்ணிக்கிங்க. நீங்க நோட் பண்ணிட்டு பின்னாடி லிங்க் பண்றதுக்கு ஏதாவது இருக்கும். சாப்பிட்டு கொண்டு ஈட்டிங். நிறைய பேர் சொல்லணுமே. நீங்க சொல்லாம அப்படியே உட்கார்ந்து நீங்க ஆடியோவும் கட் பண்ணிட்டு வீடியோ இது பண்ண அது வந்து ரொம்ப இதா இருக்கும். நீங்க இன்டராக்டிவா பேசுங்க. இது வந்து டீச்சிங் கிடையாது, ட்ரைனிங். ரைட்? இது லெக்சரிங் கிடையாது. உங்களுக்கு பயிற்சி நான் கொடுக்குறேன். இது வரும். ரொம்ப முக்கியமானதை முதல் நாள்லயே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ½ an hour கூட இன்னும் முடியல. ரொம்ப முக்கியமான விஷயத்த டச் பண்றோம். ஏன்னா கடைசி வரலும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதனால பாசிட்டிவா பேசணும், வீடியோ ஆன் பண்ணிக்கணும், பாசிட்டிவா பேசணும், இன்டராக்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். உங்களுக்கு தமிழ் மட்டும் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சதுன்னா உங்களை ஈஸியா இங்கிலீஷ்ல பேச வச்சிருவேன். ரைட்? இங்கிலீஷ் படிக்கணும், தமிழ் எழுதணும். ரைட்? சோ இதை நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து பார்க்க முடியாது. இதோட எக்ஸாக்ட் தமிழ்னா நீங்க பார்க்கவே முடியாது. ரைட்? இது ஆனா நீங்க நோட்ஸ் எடுத்து கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். ஒண்ணும் இல்லை. ஸ்லீப்னா தூங்குறது. இதோட பாஸ்ட் டென்ஸ் என்னவா இருக்கலாம்? தூங்குனேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? ஸ்லெப்ட். பாருங்க, இப்ப நிறைய பேருக்கு இது கொஞ்சம் புதுசாவும் இருக்கும், கஷ்டமா கூட இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த கிளாஸுக்கு வர்றதோட நோக்கமே இதை தெரிஞ்சுக்கிறது தான். இது மாறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான். ரைட்? இங்க என்னவா இருக்குது? முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது பாருங்க, இது ஆங்கிலத்துக்கே உரித்தான ஒரு விஷயம். ஒரே மாதிரி இருக்கும் ஸ்பெல்லிங்கு, ஒரே மாதிரி இருக்கும் ப்ரொனன்சியேஷனு, ஒரே மாதிரி இருக்கும். ஆனா வேற. ஆங்கிலத்துக்கே உரித்தானது, தமிழ்ல இல்லாத ஒரு விஷயம் ஆங்கிலத்துல இது இருக்கு. இதுவே நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஆங்கிலம் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இது காரணமா இருக்கு. இந்த நம்பர் 3ல என்னவா இருக்கும் பாருங்க. தூங்குகிறேன், தூங்கினேன், தூங்கி. பாருங்க, வினை முற்று பெறல. பாருங்க, அந்த செயல் முற்று பெறல. அதான் நம்பர் 3. ரைட்? முற்று பெறாத வினை. இப்ப பாருங்க, தூங்கி என்னவா இருக்கலாம்? யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா யாராவது சொல்லணும். எஸ், யார் வேணாலும். தப்பா இருந்தா பரவாயில்ல. ஆல்ரைட். ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கௌசல்யா மேம், பிரியங்கா மேம் எல்லாம் இருக்கீங்க. ஏதாவது சொல்ல முடியுமா? தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து பாத்துக்கலாம். தெரியல சார். இது பேரு ஸ்லெப்ட். இதுக்கும் ஸ்லெப்ட். ஆனா இந்த ஸ்லெப்டும் இதே மாதிரி இருக்கு. பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஒரே ஸ்பெல்லிங்கா? ஆனா ஸ்பெல்லிங் தான். பார்க்கதான் ஒண்ணு, அர்த்தம் வேற. இங்க தூங்கினேன்னு பாஸ்ட் டென்ஸ் குறிக்கும், இங்க முற்று பெறாத வினை தூங்கி அப்படின்னு. அதனாலதான் சொன்னேன், இந்த 500 வார்த்தை இருக்கு இல்லைங்களா, நீங்க 500 வார்த்தை வருது. இந்த 500 வார்த்தை தான். ஆனா ஒரே வார்த்தை வெவ்வேறு மீனிங், வெவ்வேறு பொசிஷன்ல வரும் இங்கிலீஷ்ல. அது அந்த முக்கியமானது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கலன்னாலும் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான வாக்கிய அமைப்பு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால இதை பாருங்க. நீங்க இன்னைக்கு
கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சூர்யா சார் நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, டேக், டுக், டேக்கன், டேக்கிங், டேக்ஸ் பொறுமையா சொல்லணும், ஆழமா சொல்லணும், அழுத்தமா சொல்லணும். கிவ், கேவ், கிவன், கிவிங், கிவ்ஸ் இப்படி சொல்லி இதுவரையிலும் நம்ம பார்த்த வார்த்தைகளை அப்படியே பார்த்து எனக்கு ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இந்த நம்பர் இங்க போடுறேன். ஆடியோல அனுப்புற நம்பர் வந்து இது வாட்ஸ்அப்க்குன்னே உள்ள நம்பரு. இந்த நம்பரு நான் வந்து கட்டாயமா நீங்க என்ன பண்ணாலும் பார்த்துருவேன். நான் முடிஞ்ச அளவு அந்த கிளாஸ்க்கு முன்னாடி நான் பார்த்துருவேன். நீ உங்க ஆடியோ எப்படி உச்சரிக்கிற முதல் கிளாஸ்ல இருந்து நீங்க வார்த்தைகளை உச்சரிக்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். வார்த்தைகளை சொல்ல சொல்ல உச்சரிக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் சொற்றொடரை பண்ணுவீங்க, ஃப்ரேஸ் சொற்றொடரை. அப்புறம் வாக்கியத்தையே இது பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆடியோ எனக்கு அனுப்புவீங்க. 60 நாள்ல 60 நாளும் நீங்க ஆடியோ அனுப்புவீங்க. முதல்ல வார்த்தைகள் ஆரம்பிப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்க. பேசுறதுக்குரிய முதல் படி உடனே பேச ஆரம்பிக்கிறது தான். ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட் 4 5 4 5 எப்பயுமே ஈஸி. அப்ப ஈஸி அதை பார்த்து ஸ்லீப்பிங் அருமை அருமை. 5 ஈஸி ஈஸி ஸ்லீப் ஸ்லீப்ஸ். இந்த பாருங்க ஸ்லீப். இப்ப பாருங்க ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு முதல் நாள் நான் சொல்றது, முதல் நாள் என்ன பெருசா இன்ட்ரோடக்ஷன் கூட கொடுக்கல, படவான்னு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு இல்ல. அது ஒரு காரணத்துக்காக தான் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட பேசுவோம். ஏதாவது கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கட்டாயம் பேசலாம். இது 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:15 முடிஞ்சிடும். அந்த ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். 8ன்னு நம்ம போட்டிருப்போம். 8 10 15 முடிச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும். அது மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துங்க உங்க ஸ்கெடியூல்ல. உங்களுக்கு முடியல 8 10 வரைக்கும் தான் இருக்க முடியும்னு பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வேணும். ரைட் எவ்ரிடே. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் டிலே பண்ண மாட்டோம். உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன். தெரியும் நீங்க கிளம்பணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆபீஸ்க்கு போவீங்க, இல்ல எவ்வளவு ஒர்க் இருக்கும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்க டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 25 நாள் ட்ரைனிங்ல எனக்கு 25 into 10 250 மினிட்ஸ் எனக்கு கிடைக்கும். கண்ணை மூடி திறக்கங்காட்டி அந்த டைம் 1 hour போறதே தெரியாது, போயிடும். அதனால அந்த எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் எனக்கு வேணும். ஸ்லீப்ஸ், வேக் எழுந்திருக்கிறேன், எழுந்திரிச்ச என்னவா இருக்கலாம்? ஓக். ஓக். இங்க பாருங்க, இங்க என்னவா இருக்கலாம்? எழுந்திரித்து, எழுந்திரித்து. நீங்க தமிழ அப்படி அப்படியே நோட் பண்ணிக்கணும். அப்படி அப்படியே நோட் பண்ணிக்கணும். பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு தமிழ் இது சொல்றப்பையும் பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம். எழுந்திருத்து. பாருங்க அமெரிக்கால இத வந்து ஓக்கன் பாருங்க, ஓக்கன். அது வேக்கன்ல ஓக்கன், பிரிட்டிஷ்ல ஓக் அப்படிம்பாங்க. இது வந்து ரெண்டுமே ஓகே அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வர்றது. ஒரு கண்ட்ரில ஓக்கும்பாங்க, ஒரு கண்ட்ரில ஓக்கன்பாங்க. மேம் அது அவேக்கன், அது வேக்கன் வந்து அவேக்கன், அது வேற. அவேக்கன்ங்கிறது அது வேர்ப்ல வரும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் நானு. அவேக் அப்படிங்கிறது வேற, அவேக்கன். ஓக்கன் இங்க பாருங்க, ஓக், ஓக், ஓக்கன். இதுவும் கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட். இது ஒரு ஊர்ல சொல்லுவாங்க. இது மாதிரி அமெரிக்கால ஒண்ணு சொல்லி இங்கிலாந்துல சொல்றது இன்னொன்னு இருக்கும். நம்ம சில வாட்டி அமெரிக்கா ஃபாலோ பண்ணுவோம், சிலது இங்க இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸி. எழுந்து கொண்டு வேக்ஸ். இதுக்கு எது வந்து மாறலையோ, பெருசா மாறலையோ, அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், குயிக்கா வந்துடும். பேத், டேக் பாத் தான் பேத். பேத்ங்கிறது வெர்பாவும் இருக்கு. பேத், அப்படின்னு படிப்பாங்க. இது பாருங்க, இங்க பேத்னா குளிக்கிறது, குளிச்சார். ஐ பேத், ஐ பேத். இது என்னவா இருக்கிறாங்க? இது முக்கியமான விஷயம். இங்கிலீஷ்ல குளித்து. இப்ப இங்கிலீஷ்ல வேர்டு, இங்கிலீஷ் வார்த்தை பாருங்க, அதே மாதிரிதான் ஸ்பெல்லிங். நல்லா பாத்துங்க, அதே ஸ்பெல்லிங். நான் திருப்பி சொல்றது, இந்த 500 வார்த்தை நீங்க தரவாகணும்னு சொன்னது என்ன தெரியுங்களா? அதுல பாதி வார்த்தைக்கு மேல 2 மீனிங், 3 மீனிங், 4 மீனிங், 5 மீனிங் இருக்கு இங்கிலீஷுக்கே உள்ளது. ஏன் தெரியுங்களா? இங்கிலீஷுக்கு 26 லெட்டர் தான், தமிழுக்கு 10 மடங்கு அதிகம், 247 லெட்டர். இந்த 26 லெட்டர்ல அவங்க கம்பு சுத்திக்கிட்டே இருக்கணும். கம்பு என்ன வேணும் அதுக்குள்ளேயே பண்ணணும். ஒரே வார்த்தையை ஏகப்பட்ட இடத்துல போடுவாங்க. ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ் வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு மொழி, மிக மிக விஸ்தீரமான ஒரு மொழி.
எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிக்கிற ஒரு மொழி. ஏகப்பட்ட வார்த்தைகளை கொண்ட மொழி. திருக்குறள்ல ஒரு தமிழ், நாலடியார்ல ஒரு தமிழ், இப்பக்குள்ள சமகால இலக்கியத்துல ஒரு தமிழ் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஏகப்பட்ட வார்த்தைகளை உள்ளடக்கியது. ஆனா ஆங்கிலம் அப்படி கிடையாது. ஆங்கிலம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் அவங்க படையெடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் அங்கேருந்து பணத்தை எடுத்த மாதிரி மொழியையும் திருடிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மொழியை வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் அது. ஆனா 26 லெட்டருக்குள்ள அது அடக்கணும். நிறைய மொழிகள் இருந்து அந்த வார்த்தைகள் எடுத்திருப்பாங்க. பேத் 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 இந்த பேஸ்டுக்கு குளித்தேன்னு அர்த்தம், இந்த பேஸ்டுக்கு குளித்துன்னு அர்த்தம். இது நம்ம முழு வாக்கியத்தில் எழுதுறப்ப நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியும். முழு வாக்கியம் நாளைக்கே நம்ம எழுதிடுவோம். இன்னைக்கு இதான் பார்க்க போறோம். பேத்திங், பிரஷ், பல் துளக்கிறது பிரஷ். இப்ப பிரஷ்ல பாருங்க, நல்லா கவனிங்க. பிரஷ் திருப்பி அதே வரும் பாருங்க, பிரஷ். இப்ப ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவாங்க. பிரஷ் பிரஷ் பிரஷ். இதுக்கு பேர் என்னங்க? துலக்கினேன். பல் வச்சுக்க, துலக்கினேன். இது துலக்குகிறேன், துலக்கினேன். துலக்கி இல்லைன்னா துலக்கு. பாருங்க, துலக்கு இல்லைன்னா துலக்கி. அப்படியே அந்த வினை வந்து முற்று பெறாம இருக்கும். அந்த செயல் துலக்கி, துலக்கு, துலக்கி, துலக்கின்னு போட்டுங்க. துலக்கி கொண்டு, இது ஈஸியா வருது. துலக்குகிறது, இது மட்டும் நோட் பண்ணிக்க. உங்களுக்கு ஸ்டில் சின்ன சின்ன சந்தேகம் வரலாம். டோன்ட் வரி, சந்தேகம் வரணும். சந்தேகம் வரலன்னா தான் டவுட். சார் ஏதோ சொல்றீங்க துலக்குகிறது எனக்கு புரியலன்னு. உங்களுக்கு புரியும், கொஞ்சம் கொஞ்சமா புரியும் நான் வாக்கியத்தில் அமைக்கிறப்ப. ஆனா இது மட்டும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரஷ் வேற இந்த பிரஷ் வேறன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2வது பொசிஷன் எப்ப சார் யூஸ் பண்ணுவோம், 3வது பொசிஷன் எப்பன்னா அதுதான் உண்மையான டென்ஸ். அதுதான் டென்ஸ். இந்த 20 ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் 12, அடுத்தது 8. 12 8. இந்த 12 + 8 நீங்க பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கு இதோட அர்த்தம் கம்ப்ளீட்டா நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிடும். ஆல்ரைட். ஆங்கிலம் பேசுறதுக்குரிய மிகப்பெரிய ரொம்ப தெளிவா தெரியுது என்ன அப்படின்னா, நான் பேசுறது கரெக்டா அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இப்ப சூர்யா இருக்காரு. சூர்யா வந்து இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிறாருன்னா அவரோட முதல் இது என்னவா இருக்கணும், ஐயோ கரெக்டா பேசுவோம்னா என்ன அப்படிங்கிற நினைப்பு தான் அவர் மைண்ட்ல இருக்கும். அந்த மைண்ட்ல இருக்கிறது தான் அதை அவர் போய் தடை பண்ணும். ஐயோ நான் பேசாமலே அதுக்கு பதில் இருந்துடலாம், நான் தப்பாயிட்டு ஏதாவது அசிங்கமா போயிடுமோ, என்னை வந்து மட்டமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டே சூர்யா மட்டும் இல்ல எல்லாருமே அந்த அஷூரன்ஸ் இல்ல, நான் தப்பா பேசுறேன்னா ரைட்டா பேசுறானான்னு தெரியல அப்படிங்கிறப்ப மைண்ட்ல அப்படி வந்துடும், பேசாமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி தயங்குறவங்க தான் அதிகம். இதுக்கு ஏன் இப்படி ஒரு காரணம் வருது, ஐயோ தப்பா போகணுமோ அப்படின்னா தமிழ்ல இருக்கு. தமிழ்ல ஒரு மாதிரி நம்ம ஒரு வாக்கியத்தை அமைப்போம், ஆங்கிலத்துல ஒரு மாதிரி அமைப்போம். ரெண்டுமே அடிப்படையில அமைப்பு ரீதியா வேறுபட்ட மொழிகள். தமிழ் வேற, இங்கிலீஷ் வேற. தமிழ் இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், நான் போன்ல பேசுற கூட சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க, கோ தேர். கௌதம் சார் சொல்லுங்க, கோ தேர்னா என்ன தமிழ்ல சொல்லுங்க. கோ தேர், அங்க போ. பாருங்க சார் வந்து பாருங்க, தேர வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன, அங்கங்கிறது தமிழா இருக்கிறப்ப அங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு, போக பின்னாடி கொண்டு வந்தாரு. பாத்தீங்களா, எல்லா வார்த்தைகளுமே இந்த கோங்கிற இந்த பெயர்ச்சொல்லை வந்து ஃப்ரண்ட்ல வைப்பாங்க. இங்கிலீஷ்ல எழுதிப்பீங்க, கோ வந்து இங்கிலீஷ்ல ஃப்ரண்ட்ல வைப்பாங்க. அதாவது வினைச்சொல் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட்ல இருக்கும், ஃப்ரண்ட்ல இருக்கும். வினைச்சொல்லை தான் நம்ம பாக்குறோம் இங்கிலீஷ்ல. எங்க இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கிங்க. அதே கோ போங்கிறது பேக்ல இருக்கும், கடைசியா இருக்கும் தமிழ்ல. நீங்க தமிழ்ல நினைச்சிட்டு இங்கிலீஷ் அப்படியே மொழிபெயர்த்தீங்கன்னாக்கா தடுமாறிடுவோம். முதல் நாள் எடுத்து ஃபர்ஸ்ட் ½ an hourல இதை பத்தி பேசுறோம், வினைச்சொல்லை பத்தி பேசுறோம்னா இதுதான் உயிர் நாடி. ஒரு ஆங்கில ஒரு வாக்கியத்தோட இதே பகுதியே தான். அதனாலதான் இது சொல்றோம், இதை பத்தி பேசுறோம், வேர்ட்ஸா தான் சொல்றோம். இன்னும் நம்ம வாக்கியத்துக்கு போகல, வாக்கியத்துக்கு நாளைக்கு தான் போறோம். இப்ப பாருங்க, கெட் என்னவா இருக்கலாம், இல்ல அதே வார்த்தையா இருக்கணும் மேம், அதே வார்த்தையா இருக்கணும். அதுல இருந்து உருமாறணும், 5ஆ பிரிக்கணும், 5ஆ பார்க்கணும். காட், அருமை. பாருங்க, கெட்னா பெறுதல். இப்ப பெறுதல்னாக்க என்னன்னாக்கா
பெறுகிறேன் பெறுகிறேன் ஐய வச்சே நான் சொல்றேன். பெறுகிறேன். பெற்றேன் பெற்றேன். நோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா நோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம். எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளா இருக்க மாதிரி தெரியும். அப்படியே கடை அப்புறம் பார்த்தாக்க ஒண்ணு ஒண்ணா அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் அமெரிக்கால காட்டன் அப்படிம்பாங்க. காட்டன். யூகேல காட்டுன்னே சொல்லுவாங்க இந்த பொசிஷன். பாருங்க அதுக்குள்ளேயே பாருங்க எப்படி அவங்களுக்குள்ளேயே என்ன வேறுபாடு இருக்கு பாருங்க. ஓகே. பெற்று. இதுக்கு பேரு பெற்று. எழுதிக்கிங்க. பெற்று எழுதிக்கணும். சிம்பிளா விட்டுற வேண்டாம். சிம்பிளா விட்டுற வேண்டாம். ஒவ்வொரு கிளாஸும் இன்னொரு வகுப்போட தொடர்புடையதா இருக்கும். இந்த கிளாஸ் அடுத்த கிளாஸுக்கு பயன்படும், அடுத்த கிளாஸ்க்கு அதுக்கு அடுத்த கிளாஸுக்கு பயன்படும். நீங்க கண்டினியூட்டி விட்டுற வேண்டாம். கிளாஸும் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த 1 hour வந்துடணும். இங்க பாருங்க இது ரொம்ப ஈஸி. 4 5 ஈஸியா சொல்லிடலாமா? பெற்றுக்கொண்டு. பாருங்க பெற்றுக்கொண்டு வினை முற்று பெறல. பாருங்க இது ரெண்டுமே வினை முற்று பெறாமலே அப்படி பாருங்க. பெற்றுக்கொண்டுன்னு. ஆனா இது பெறுகிறேன் பெற்றேன் முடிஞ்சு பாரு. பெறுகிறது இது முடிஞ்சது பாருங்க. கெட்ஸ். ஆல்ரைட். இந்த முற்று பெறுது இது சரியா இன்னும் புரியலன்னா பரவாயில்ல, புரியாம இருக்கட்டும். நாளைக்கு வாக்கியம் சொல்றப்ப அது வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். குக் சமைக்கிறது. பாருங்க சமைப்பவருக்கும் குக்கு தான். அவருக்கு சமைக்கிற ஆளுக்கு பேரும் குக்கு தான். ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ் பாருங்க எப்படி இரட்டை வேடம் தரிக்கிறது. இந்த குக்கு வந்து சமைக்கிறவருக்கும் குக்கு தான், சமைக்கிறேன் அப்படின்னாலும் குக்கு தான். அப்ப இந்த 500 வார்த்தைக்குள்ள ஒரு வார்த்தை நீங்க குக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 2 மீனிங் இருக்குன்னு புரியுதுங்களா? சமைக்கிறவர் அப்படிங்கிறது வேற, சமைக்கிறதுங்கிறது வேற. ரைட்? குக். இங்க என்னவா இருக்கும்? நான் சமைக்கிறேன் சமைத்தேன். பாருங்க இது சரி. சமைத்துக்கு என்னவா இருக்குங்க? சமைத்து. குக்குடுதான். அதுக்கும் குக்குடுதான். பாருங்க மீனிங் வருது. இது வந்து இங்க ஈஸி. குக்கிங். வெரி குட். குக்ஸ். ஆல்ரைட். ரீச். அடைகிறேன் அடைந்தேன். ரீச். அப்படியே சொல்லணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கட்டாயமா நீங்க சொல்லலாம். அப்படியே லைவ்லயே கொண்டு போகணும். கால நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பண்றோம். இதுவும் ரீச் தான். பாருங்க அடைகிறேன் அடைந்தேன் அடைந்து. அடைந்துக்கும் அதே மீனிங் தான் வருது. பாருங்க இது ரொம்ப ஈஸி. 4 5 ஈஸி. ரீச்சிங். ரீச்சஸ் அப்படின்னு படிக்கணும். நீங்க எல்லாத்தையுமே படிச்சு காட்டி எனக்கு அனுப்ப போறீங்க. ஆடியோ அனுப்பியே ஆகணும். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அனுப்பிச்சிட்டு கிளாஸுக்கு வரணும். கிளாஸுக்கு ஏதோ ஒரு டயத்துல நீங்க அனுப்பிச்சா போதும். சரிங்களா? கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அது இருக்கணும். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் டெய்லி நம்ம யூஸ் பண்றது இல்ல செய்யற வேலை. இது எல்லாமே நம்ம பண்றது எல்லாமே டெய்லி யூஸ் பண்றது செய்யறது. டெய்லி யூஸ் பண்றது செய்யறது என்ன பண்ணுவோம்? டெய்லி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. அதனாலயே முதல் கிளாஸ்ல இதை கொண்டு வர பாருங்க. இதுவும் ஒர்க் தான். வேலை செய்கிறேன் செய்தேன் வேலை செய்து கொண்டு. வெரி குட். இது என்னன்னா இந்த டேபிள் அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்படியே ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் இதை கொண்டு போக போறோங்கிறது தான் உண்மை. ட்ரிங்க் முக்கியமானது, கொஞ்சம் கஷ்டமானது. ஆனா பாருங்க ட்ராங்க். குடிக்கிறேன் குடித்தேன். இங்க என்னங்க? இல்ல ட்ரங்க். நோட் பண்ணிக்கிங்க. இதை அழகா நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போறீங்க. கௌதம் சார் இதுவரையிலும் ஓகேங்களா? அப்ப கேப்சர் பண்ண முடியுதா? நான் என்ன சொல்றேன்னு கேப்சர் பண்ண முடியுதா? முடியுது. ஒரு வார்த்தைகளை தான் நம்ம பாக்குறோம் முதல் கிளாஸ்ல. அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு வாக்கியத்திலையும் போடுவோம். 20 டைப் வாக்கியம் பார்க்க போறோம். 20 ட்ராக் இருக்க போகுது. 20 ட்ராக் மாறாம பண்ண போறோம். அந்த மாறாம பண்றதுக்கு பாருங்க, இப்ப ட்ரெயின்ல ரயில்ல இப்பதான் இந்த வீலை செட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வீல். இந்த வீலை ட்ராக்ல போட போறோம், சென்டென்ஸ்ல போட போறோம்.
ஆனா ஒவ்வொரு வீலும் இப்ப செட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த வீல் எப்படின்னு, ஃப்ரண்ட் உள்ளது வீலு, பேக்குக்குள்ள உள்ள வீலு, பெரிய வீலு, சின்ன வீலு எல்லாமே இதுல இருக்கு. இப்ப பாருங்க, இது ரொம்ப ஈஸி. ட்ரிங்கிங், ட்ரிங்க்ஸ், ட்ரிங்க்ஸ். பாத்தீங்க, தமிழ் வந்து ஒரு மிக பரந்துபட்ட ஒரு மொழி. நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறப்ப நீங்க தமிழை உங்களால கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும்னா ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் இங்கிலீஷ். ரைட்? இது ஒரு சிம்பிள் தான். நீங்க வந்து எப்படி மாறுதுங்கிறத கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பண்ணணும். ஆனா முழு கவனமும் இதுல இருந்ததுன்னா உங்க மைண்ட்ல ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். பாருங்க, டேக் எடுக்கிறது, எடுத்தேன், மேல இருக்கு, அப்படியே இருக்கு. ரைட். எடுக்கிறேன், எடுத்தேன், எடுத்து, எடுத்துக்கொண்டு, எடுக்கிறது. ஓகே. ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம குரூப்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணுவேன். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கும். இதுதான் இருக்கும். அதை ஒரு வாட்டி நீங்க வந்து செக் பண்ணிக்கீங்க. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கிளாஸ். இதை வந்து தெளிவா அதுல இன்னும் நல்லா சொல்லியிருப்பேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். நான் டாக் பாருங்க, டால்க்னு படிக்கக்கூடாது. எல் வந்து சைலண்ட், டாக், டாக்னு. இங்க பாருங்க, டாக்கிங், டாக்ஸ். இப்ப பாருங்க, டாக்னா பேசுறது, பேசுகிறேன். இது என்னங்க? பேசி. வாவ், பேசி. நோட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். பின்னாடி பயங்கரமா யூஸ் ஆகும். வாக்கியம் அமைக்கிறப்ப பயங்கரமா. இப்ப சாதாரணமா சிம்பிள் வேர்டா இருக்கு. இது என்னத்தப்பா எழுதுறதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து இது என்னத்தப்பா எழுதுறதுன்னு அது பண்ணிடுங்க. ஸ்லோவா தான் நான் போறேன். பாருங்க, டாக்கிங். தமிழ்ல பேசிக்கொண்டு. அந்த கொண்டையை போடணும், அவ்வளவுதான். கொண்டை போடணும், அவ்வளவுதான். பேசிக்கொண்டு. இந்த ஐஎன்ஜி வந்தாலே கொண்டை போட்டுடணும். அது பாருங்க, இந்த வாக்கியத்தில் அமைக்கிறப்ப பளிச்சுன்னு தெரியும். டாக்ஸ், பேசுகிறது. இந்த இடத்துல ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒண்ணுக்கு மேல ஐ, வி, யூ, இன்னொரு யூ, ஒரு தே, இது போட போறேன். அந்த ஐக்கு மேல, இந்த ஐ இருக்கு இல்லையா, அத ஒண்ணுக்கு மேல ஐ ஒரு வார்த்தை, வி ஒரு வார்த்தை, யூ 2 வாட்டி யூ போட்டிருக்கேன். கரெக்டா ஒரு நோக்கத்தோட தான் போட்டிருக்கேன். தே. இந்த நம்பர் 5 இருக்கு இல்லையா, இந்த நம்பர் 5க்கு மேல ஹி, ஷி, இட். இதுவும் முதல் கிளாஸ்லயே நான் சொல்லிடுவேன். எப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 8:10க்கு நான் விட்டுருவேன். அந்த 10 நிமிஷம் குரூஷியல். ஒரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் எனக்கு தேவைப்படும். பாத்துக்கிறேன். ஹீ, ஷீட். இதுக்கு மேல பாருங்க, கேப் போட்டிருக்கேன். ஹீன்னு ஒரு வார்த்தை, அப்புறம் ஒரு வார்த்தை ஷி, அப்புறம் ஒரு வார்த்தை இட். எப்பெல்லாம் வாக்கியம் அமைக்கிறப்ப நீங்க ஆங்கிலத்துல பேசணும்னு நினைக்கிறப்ப, எப்படிப்பா ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படிப்பா பேசுறதுன்னு நினைக்கிறப்ப இந்த வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையை நினைச்சுங்க. ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட். இந்த விளக்கமா இதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்து படிப்போம். இருந்தாலும் மேல ஐ, வி, யூ. ஐனா யாருக்காவது அர்த்தம் தெரியும் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஐனா நான், வீனா நாங்கள், நாமும் சொல்லலாம், நாங்களும் வரும். யூனா ஒண்ணு வந்து நீ, இன்னொரு யூ நீங்கள். இப்ப பாரு, இங்கிலீஷ்ல பாருங்க, யூனா நீயும் குறிக்கும், நீங்களையும் குறிக்கும். ஆனா தமிழ்ல தெளிவா வித்தியாசம் இருக்கு. நீங்கள் 2 வார்த்தை இருக்கு. தமிழ் வந்து அவ்வளவு வந்து ஒரு அகாமடேட்டிவ் லாங்குவேஜ். அது ஒரு விசீரமான ஒரு மொழி. ஆங்கிலம் அப்படி இல்ல, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க ஒரு மொழி. பாருங்க, யூக்கு 2, அப்ப 500 வார்த்தையில யூ ஒரு வார்த்தை. நீயும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அது ரொம்ப முக்கியம். தமிழ்ல நீனும் சொல்றதுக்கும் நீங்களும் சொல்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? நீங்க மரியாதை கொடுக்கறதுக்கும் மரியாதை கொடுக்காததுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. டோன் மூலமாகவும், சைகை மூலமாகவும், உடல் மொழி மூலமாகவும் நீங்க மரியாதை கொடுக்கறத அவங்க நீங்க கன்வே பண்ணும். ஏன்னா வார்த்தைகளுக்கு அங்க பஞ்சம். ஆனா தமிழ்ல வார்த்தைகள், ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. தே என்னவா இருக்கும்?
அவர்கள் ஒரு தனி கிளாஸே பார்ப்போம். இப்போதைக்கு நோட்ஸ்ல அவர்கள்னு எழுதிக்கீங்க. இது ரொம்ப 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 அதிமுக்கியமான விஷயம். இது கீ அவன் 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 எழுதிக்கிங்க. ஒர்த் ரைட்டிங் உண்மையிலேயே எழுதுறது அவ்வளவு தீர்க்கமான ஒரு விஷயம். நீங்க எழுதுங்க. 25 கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா வாவ் நம்ம எழுதிருக்கோம் இப்படிதான் கனெக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்னு தெரியும். ஷி அவள் பெண்ணை குறிக்கிறது. ஷி அவள். மணிகண்டன் சார், ஈரோடு மணிகண்டன் சார் எழுதினோம். இட் அது அது இந்த அந்த 7 வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. அந்த 7 வார்த்தையை வச்சுதான் நீங்க நிறைய வாக்கியங்களை நீங்க பேசுறப்ப ஆரம்பிப்பீங்க. பேச்ச ஆரம்பிக்கிறது, ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இது பயன்படும். இந்த முதல் காலத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இந்த டேக் எடுக்கிறேன்னு போட்டோமா? எடுக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. எடுக்கிறேன். வி போட்டா எடுக்கிறோம், நாங்கள் எடுக்கிறோம். கௌதம் சார் புரியுதுங்களா? ஐ டேக் நான் எடுக்கிறேன். சரிங்களா? வி போட்டோம்னா வி டேக் போட்டா நாங்கள் எடுக்கிறோம். யூ டேக் அப்படா யூ டேக்னா நீ எடுக்கிறாய். பரவாயில்ல, இப்ப வரலனாலும் நாளைக்கு இந்த கிளாஸ் வந்துடும். இன்னொரு யூ, நீங்கள் எடுக்கிறீர்கள். தே அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப பாருங்க, கீக்கு 3 மீனிங். அவன் எடுக்கிறான். அவன் வந்தா எஸ் வரும். இந்த டேக்ஸ். அவள் எடுக்கிறாள். ஓகே, இங்க முழுசா எழுதலனாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல. இட்டு அது எடுக்கிறது. சூப்பர். பாருங்க, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப படிச்சுன்னு சொல்லிட்டே இருக்காங்க பாருங்க. ஏன் தெரியுங்களா? அவ்வளவு ஒரு ஆர்வம். நான் பண்ணணும், இது எனக்கு உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் தான். இந்த ஆவல் தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். எகைன் இது ஃபுல்லா புரியலன்னா கவலை இல்லை. அடுத்தடுத்த கிளாஸ்ல ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். இங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம தமிழ் இங்கிலீஷும் முதல் கிளாஸ்லயே 1 மணி நேரத்துக்குள்ளேயே கனெக்ட் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, எனக்கு 50% தான் புரியுதுன்னா பரவாயில்ல. நான் சொல்ற ஹோம்ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு நீங்க வாங்க. ஆடியோ ஹோம்ஒர்க்னா பேசலதான், வேற ஒண்ணும் இல்லை. பேசி ஒவ்வொரு நாளும் பேசி அனுப்பணும் எனக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த வார்த்தையை நீங்க உச்சரிப்பை வச்சா நான் கண்டுபிடிச்சிருவேன். உங்க உச்சரிப்பை வச்சா நான் கண்டுபிடிச்சிருவேன் உங்களுக்கு எங்க ட்ரீட்மெண்ட் வேணும்னு. உங்களுக்கு ஆங்கில இலக்கணத்திலேயோ இலக்கியத்திலேயோ இல்ல வார்த்தைகள்லயோ எங்க உங்களுக்கு நான் டீச் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். நீங்க பேசலாம், வாயை திறந்து பேச மட்டும்தான் உண்டு. ஆடியோ கட் பண்ணணும். இங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க முடியாது. வீடியோவை முடிஞ்ச அளவு ஆன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வாட்டி எதிர்பாராத தருணத்துல நீங்க ஆன் பண்ணாம விடுவீங்க. அது நடக்கும், அது புரியும். ஆனா எப்பயாச்சும் தான் அது நடக்கும். ரைட்? நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். திருப்பி இதுக்கு வருவோம். 8:10 முன்னாடியே இங்க வந்துருவோம். ஒரு வாட்டி வருவோம். ஸ்பீக், பேசுறது. நல்லா யோசிக்கணும். ஸ்போக். இப்ப பாருங்க, அருமையா சொன்னாங்க. ஸ்போக் அதாவது பேசுகிறேன், பேசினேன். இங்க பேசி பாருங்க, பேசி. பிரமாதம். பேசி. ஸ்பீக்கிங். பேசிக்கொண்டு. பேசுகிறது. பாருங்க, இப்ப ஒண்ணு சொல்லவா? பேசுகிறது, பேசுகிறான், பேசுகிறாள். அந்த 3 ஆட் பண்ணிட்டா. முன்னாடி இட்டு மட்டும் தான் சொன்னேன். இல்ல, இட்டு மட்டும் கிடையாது, ஹீயும் ஷீயும் உண்டு. அப்ப பேசுகிறானுக்கும் ஸ்பீக்ஸ் தான், பேசுகிறாளுக்கும் ஸ்பீக்ஸ் தான், பேசுகிறதுக்கும். வாவ், இங்கிலீஷ்ல பாருங்க, ஸ்பீக்ஸ்னா 3 அர்த்தம் இருக்கு. தமிழ்ல அப்படி இல்ல. 3த்துக்கும் 3 வார்த்தை இருக்கு. மணிகண்டன், கோயம்புத்தூர் மணிகண்டன் உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்ப 3த்துக்கும் 3 வார்த்தை இருக்கு தமிழ்ல. பேசுகிறான், பேசுகிறாள், ஆனா இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் ஸ்பீக்ஸ் தான். புரியுதுங்களா? ஒரே வார்த்தைக்கு 3 மீனிங் இருக்கு. என்ன மாதிரி பாருங்க. இங்க பாருங்க, நான் பேசுகிறேன், நாங்கள் பேசுகிறோம், நீ பேசுகிறாய், நீங்கள் பேசுகிறீர்கள், அவன் பேசுகிறான். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, நான் பேசுகிறேனுக்கு ஐ ஸ்பீக். வீக்கும் நாங்களுக்கும் ஸ்பீக் தான். யூ. இப்ப தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா கௌதம்? நான் சொல்றது புரியுதுங்களா?
தமிழுக்கு ஒரே வார்த்தையே யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்ல அவ்வளவு ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு செழுமையான மொழி அப்படிங்கிறது நீங்க இன்டெப்தா போறப்ப தெரியும். தமிழ் எவ்வளவு செழுமையான மொழி அப்படிங்கிறது. இது வந்து ஒரு குறைச்சே மதிப்பிடக்கூடாது. ஆனா அதே சமயத்துல அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கருவி நம்ம கையில வச்சிருக்கோம். தமிழ்ங்கிற கருவி வச்சிருக்கோம். அந்த கருவியை நீங்க நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம் இங்கிலீஷ். வாவ்! இங்கிலீஷ் வந்து நீங்க எந்த அளவு நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு ஈஸியா மாறிடும். ஏன்னா ஒரே வார்த்தையை இத்தனை வாட்டி யூஸ் பண்றாங்களா, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்களா, அந்த புரிதல் இருந்துட்டாலே இங்கிலீஷ் ஈஸி ஆயிடும். சரிங்களா? இலக்கண ரீதியாவும் வார்த்தைகள் ரீதியாவும் ஒரே வார்த்தையை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஆங்கிலம் புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இந்த ஸ்பீக்குக்கு ஐ ஸ்பீக்னா நான் பேசுகிறேன், அதுக்கும் ஸ்பீக் தான். நாங்கள் பேசுகிறோம் இல்ல நாம் பேசுகிறோம், வி ஸ்பீக்னாலும் பேசுகிறோம்க்கு அதுதான். யூ ஸ்பீக் நீ பேசுகிறாய், ஸ்பீக் தான். யூ ஸ்பீக் நீங்கள் பேசுகிறீர்கள், ஸ்பீக் தான். பாத்துங்க, ஹி ஸ்பீக்ஸ். ஹி ஸ்பீக்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது. இங்க பாருங்க, ஹி ஸ்பீக் கிடையாது. ஆனா இதுவும் பாருங்க, இது போட்டுக்கலாமா? பிரசன்ட், நிகழ்காலம். முக்கியமான காலம் 1க்கு மேல போடுங்க. காலம் 1க்கு மேல பிரசன்ட்னு போட்டுங்க. இதான் காலம் 1, நம்பர் 1 நிகழ்காலம், ரைட்? 5க்கு முன்னாடியும் பிரசன்ட்னு போட்டுங்க. முக்கியம் முக்கியம் முக்கியம். இதுவும் பிரசன்ட். உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். ஆங்கிலத்துல எழுதுற மாதிரி தமிழ்ல நோட்ஸ் எடுக்கணும். நான் இதை உங்களுக்கு அனுப்புவேன், இதை நான் ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கு அனுப்புவேன், எக்ஸலா போட்டுலாம் அனுப்புவேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த நோட்ஸ் பத்தி நீங்க கையில எழுதுறீங்க பாத்தீங்களா, அந்த நோட்ஸ் மிக முக்கியம். உங்க மைண்டோட கனெக்ட் ஆகுது. உங்க எழுத்து, உங்க கை, உங்க விரல், உங்க நினைப்பு, உங்க எழுத்து உங்க மைண்டோட கனெக்ட் ஆகுது. எழுதுறது அவ்வளவு முக்கியம். இது அதோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லி தீராது. எழுதுறது ரொம்ப முக்கியம். நீங்க எழுதணும், நீங்க இதை பார்த்து படிக்கணும். நான் சொல்றப்ப பேசுறத கேட்கணும். பாருங்க, கேட்கணும் லிசனிங், எழுதணும் ரைட்டிங், ஸ்பீக்கிங். இதை பார்த்து படிக்கணும், பேசணும், ரைட். அப்புறம் என்னங்க, ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். பாருங்க, ரீட் பண்ணணும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா நான் எழுதுறதை ரீட் பண்றீங்க. இந்த 4 விஷயமும் ஒவ்வொரு வகுப்புலையும் நீங்க பண்ணாக்கா பேச்சு ஈஸியா வந்துடும், ரைட்? நீங்க ஃபர்ஸ்ட் லிசன் பண்ண. தமிழ் எப்படி பேச கத்துக்கிட்டோம்? லிசன் பண்ணி தான் கத்துக்கிட்டோம். கிராமர் கிளாஸுக்கு போல, இது மாதிரி ட்ரைனிங் கிளாஸுக்கு போல எதுவுமே பண்ணல. 2 வருஷம் பெட்ல சும்மா படுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தையா. 3வது வயசுல இருந்து தமிழ் பேச ஆரம்பிச்சிருவேன். சுத்தி உள்ளது காது வழியா கேட்டதுனால. யாரும் சொல்லி கொடுக்கல, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பேசுவோம். லிசனிங், ரைட்? அப்புறம் பாருங்க, ஸ்கூலுக்கு போனா ரீட் பண்ணுவோம், நிறைய ரீட் பண்ணுவோம். அது மூலமா வார்த்தைகள் ஸ்பெல்லிங் கத்துக்கிட்டோம். அப்புறம் ரைட் பண்ணுவோம். ஃபைனலா நீங்க வந்து ரொம்ப சூப்பரா பேச கத்துக்கலாம், ரைட்? இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய லிசன் பண்ண போறோம், நிறைய ரீட் பண்ண போறோம், நிறைய எழுத போறோம். அப்படி பண்றதுனால என்ன ஆகுங்க? அப்படி பண்றதுனால ஸ்பீக்கிங் வந்துடும், ரைட்? நம்ம பார்க்கலாமா? சே, சொல்றது என்னவா இருக்கலாங்க? செட். செட். இப்ப சொல்லுங்க, இது என்னவா இருக்கும்? செட். அதையும் சொல்லலாம். இப்ப பாருங்க, இப்ப சொல்றது, சொல்கிறேன், சொன்னேன். நல்லா பாத்தீங்க, சொன்னேன். இங்க குயிக்கா நோட்ஸ் எடுத்து நான் நம்புறேன். சொல்கிறேன், சொன்னேன், சொல்லி, 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 சொல்லிக்கொண்டு, சொல்லிக்கொண்டு, சொல்கிறது, சொல்கிறது. இப்ப பாருங்க, இங்க வந்து சொல்கிறது வரும், சொல்கிறாள் வரும், சொல்கிறாள் வரும். 3 அர்த்தம் இருக்கு. திவ்யா மேம், திவ்யா மேம், இது புரியுதான்னு பாருங்க. நான் சொன்னது புரியுதா? புரியுதா? நான் சொன்னது புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். ரைட். சார், சொல்கிறேன், சொன்னேன், அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம், ரைட்? சொல்லி, சொல்லி, சொல்லிக்கொண்டு, சொல்கிறது. இப்ப பாருங்க தேவி மேம், இதுல என்ன ஆட் பண்ற பாருங்க. சொல்கிறது, சொல்கிறான், சொல்கிறாள் அப்படின்னு ஆட் பண்றேன் இல்லைங்களா? மேல இருக்கு பாத்தீங்களா 3த்துக்கும். அப்ப ஹீக்கு அப்புறம் சே வரவே கூடாது. ஹீக்கு அப்புறம் என்ன வருங்க? சேஸ் தான் வரணும். தேவி மேம், இது புரியலன்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு. இல்ல, புரியலங்க சார். இப்ப இது அப்படியே இந்த காலத்தோடயே அப்படி இருக்கட்டும். நாளைக்கு ஒரு பெரிய டேபிள் டெவலப் பண்ணுவோம், அப்படியே கொண்டு வருவோம் அது. சரிங்களா? அப்படி கொண்டு வரப்ப உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இப்போதைக்கு என்ன தெரியுங்களா, ஒரு வினைச்சொல், ஒரு வேர்ப் இருக்குன்னா அது 5 ஃபார்ம்ல இருக்குங்கிறது மட்டும் தெரியும். 5 வடிவமா இருக்கும், 5 வடிவமா இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சூர்யா, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
இது வரலும் நடந்ததுல இது வரலும் கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு கிளாஸ் வந்து. இந்த பார்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஒரு வினைச்சொல்லு 5ஆ மாறுதுங்கிறது புரியுதா? இந்த மாற்றத்தை நீங்க கேப்சர் பண்ணாதான், இந்த மாற்றத்தை உள்வாங்கி கொண்டால்தான் உங்களுக்கு வந்து அந்த வாக்கிய அமைப்பு வந்து இருக்கும். ஏன்னா வாக்கியம் மாறிக்கிட்டே இருக்கும். நான் சாப்பிட்டியான்னு கேட்போம். சாப்பிட்டியான்னு கேட்டா நான் சாப்பிட்டேன்னு சொல்றது ஒண்ணு, சாப்பிடுவேன்னு சொல்றது ஒண்ணு. நீ சாப்பிட்டியாப்பா? இல்லப்பா, இனிமேதான்ப்பா சாப்பிடணும் அப்படின்னா நீ சாப்பிடலன்னு அர்த்தம். சாப்பிட்ட அப்படின்னா முடிச்சு போச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு காலத்தை உணர்த்துறது தான் இந்த இது. காலம் மாறிக்கிட்டே இருக்கும், இது மாறும். அந்த மாற்றத்தை இங்க கேப்சர் பண்றோம், உள்வாங்குறோம். இதை வந்து வாக்கியத்துல நம்ம அமைக்க போறோம். அதுதான் அடிநாதம். நம்ம பேசுறதுக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க ரீடிங் பண்ணுவீங்க, ரைட்டிங் பண்ணுவீங்க, லிசனிங் பண்ணுவீங்க, ஸ்பீக்கிங் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. கம்ப்ளீட்னா முடிக்கிறது. இங்க என்னவா இருக்கு? completed அவ்வளவு மட்டும் சேர்க்கிறோம். இங்க பாருங்க, கம்ப்ளீட்டட், completed கம்ப்ளீட்டிங், completes அப்பா. இன்னைக்கு வந்து டெய்லி நம்ம பண்ற வேலை தான். ஒண்ணு முடிக்கிற பாருங்க. பினிஷ், பினிஷ். எண்ட். இது முடிக்கிறது ended, ended, ending, ends. என்ன பாருங்க, நீங்க அழகா போடலாம். முடிக்கிறேன், முடித்தேன், முடித்து, முடித்து கொண்டு, முடிக்கிறது. இங்க மட்டும் பாருங்க, முடிக்கிறேனுக்கு வரும், முடிக்கிறோம்க்கு வரும், முடிக்கிறாய்க்கும் தான் பாருங்க, முடிக்கிறீர்களுக்கும் தான். அதுங்க புரியுதுங்களா? இங்க 4 மீனிங்ல வருது பாத்தீங்களா? இங்க பாருங்க 3 மீனிங்ல வருது. முடிக்கிறது, மணிகண்டன், ஈரோடு மணிகண்டன், நீங்க புரியுதுங்களா? முடிக்கிறேன், இது பாருங்க, முடிக்கிறான், முடிக்கிறாள், முடிக்கிறது. he she it, அவன் அவள் அது. இது வந்து அவன் அவள் அது. ரைட் ரைட். நாளைக்கு ஒரு முக்கியமா ஒரு டேபிள் ஒண்ணு டெவலப் பண்ணுவோம், இதோட லிங்க் பண்ணுவோம். பண்ணிட்டு வாக்கியத்துக்கு நம்ம மாறுவோம். ரீச், அடைகிறேன், அடைந்தேன், அப்படியே சொல்லிட்டே வரணும், சொல்லிட்டே வரணும். சொல்லுங்க. Reached, reaching, 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 reaches. அருமை. இது டேக் முன்னாடி எடுத்துட்டோம், அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். டேக் வந்து ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அங்க இதுல வர்ற குக்கு வந்துருச்சா, குக்கு வந்துருச்சா, குக்கு வந்துருச்சா, அப்படியே. இப்ப பாருங்க, ஸ்பெண்டுக்கு சொல்லுங்க, அருமையா சொல்லுங்க. ஸ்பெண்டுக்கு அடுத்து என்னவா வரும்? ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. Spended. அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல இல்ல. ஸ்பெண்ட், ஸ்பெண்ட் ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கிறது தான் வரும். ஸ்பெண்டட்ங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல இல்ல. இதை நம்ம தெரிஞ்சுட்டா போதும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, வந்துடும் உங்களுக்கு. ஸ்பெண்ட். இங்க என்ன வருங்க? இது ஸ்பெண்ட், இந்த ஸ்பெண்ட். ஆனா இந்த ஸ்பெண்டுக்கு வேற மீனிங், இந்த ஸ்பெண்டுக்கு வேற மீனிங் நமக்கு தெரியும். இதுங்க தேவி மேம், Spending. ஸ்பெண்டிங் போட்டுலாம். ஸ்பென்ஸ். அருமை அருமை அருமை. இப்ப தமிழ்ல சொல்லுவோமா? செலவழிக்கிறேன். சூர்யா சார் குயிக்கா சொல்லுங்க. செலவழிக்கிறேன். இங்க செலவழித்து, செலவழித்தேன், செலவழித்தேன். நல்லா பாத்துக்கணும், எழுதிக்கணும், குயிக்கா எழுதணும், செமையா நோட்ஸ் எழுதணும், சூப்பரா நோட்ஸ் எழுதணும், ஃபாஸ்டா எழுதணும். நீங்க இது பாருங்க, இந்த ஸ்பெண்ட் செலவழித்து பாருங்க, லாபம் சிறப்பு நகரம். செலவழித்து, அருமை. செலவழித்து ஈஸியா நினைக்க வேண்டாம், உடனே பண்ணிடணும். நீங்க அட்டன் பண்ணுங்க, அடுத்தடுத்த கிளாஸ் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெண்டிங், செலவழித்து கொண்டு. திருஞான சார், அது புரியுது இல்லைங்களா? ஓரளவு நல்லா அப்படியே வருது இல்லைங்களா? அப்படியே கொண்டு வரலாம் இல்லைங்களா? வார்த்தைகளை மட்டும் தான் படிக்கிறோம், வாக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். வார்த்தைகள் தான் படிக்கிறோம், அதோட அர்த்தத்தை படிக்கிறோம். சரிங்களா? வாக்கியம் நாளைக்கு தான் பண்ண போறோம். அதுல செலவழித்து கொண்டு, இது என்னங்க? செலவழிக்கிறது. கௌதம் சார், செலவழிக்கிறது, செலவழிக்கிறாள், வந்துருச்சா? 3 வந்துருச்சா? வெரி குட். ப்ரிப்பேர், குயிக்கா பண்ணிடலாம்.
Prepare. தயார் பண்ணு. Prepared. ப்ரிப்பேர்ட். அருமை. திருப்பி இதுவும் ப்ரிப்பேர்டு தான், ஆனா அர்த்தம் வேற. அர்த்தம் வேற. ப்ரிப்பேரிங், ப்ரிப்பேர்ஸ். ப்ரிப்பேர்ஸ். சரியா? பாருங்க, குயிக்கா சொல்லிடுறேன். தயாரிக்கிறேன், தயாரித்தேன், தயாரித்து, தயாரித்து கொண்டு, தயாரிக்கிறது. ஈட். சூப்பரா சொல்லுங்க, சூப்பரா சொல்லுங்க. முன்னாடியே பண்ணிட்டோமான்னு தெரியல, இருந்தாலும் பாருங்க. ஈட்டல், ஈட்டிங், ஈட்ஸ். ஏன்னா 2-3 வாட்டி அது வரும் இல்லையா, மார்னிங் ஈவினிங். ரைட். வாட்ச், டெலிவிஷன் நான் வாட்ச் பண்றேன். பாருங்க, வாட்சுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு கை கடிகாரம், இன்னொன்னு கவனிக்கிறது. ஒண்ணு கை கடிகாரம், இன்னொன்னு கவனிக்கிறது. பாருங்க, ஆங்கிலத்துல ஒரே வார்த்தைக்கு எத்தனை மீனிங் இருக்கு பாருங்க. வாட்ச் இங்க பாருங்க, வாட்ச் வாட்சுக்கு 2 மீனிங் தனித்தனியா இருக்கு பாருங்க. வாட்சஸ். ஸ்லீப், ஸ்லெப்ட். பண்ணி போகுது. ஸ்லெப்ட், ஸ்லீப்பிங், ஸ்லீப்ஸ். அப்பாடா, ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் முடிச்சிருக்கோம். முக்கியமான ஒரு செக்மெண்ட்டை முடிச்சிருக்கோம். நிறைய தமிழ்ல எழுதிருக்கீங்க, நிறைய இங்கிலீஷ்ல எழுதிருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க. நிறைய ரீட் பண்ணீங்க, இதை பார்த்து பார்த்து படிச்சிருப்பீங்க, எழுதிருக்கீங்க. அந்த வார்த்தைகளை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி உங்களை சொல்ல வச்சா நிறைய பேசிருக்கீங்க. இந்த கிளாஸ்ல நம்ம இப்பதான் ஆரம்பிச்சோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களோட இன்வால்மெண்ட் எனக்கு ரொம்ப நல்லா வேணும். நிறைய சொல்லணும். நீங்க தப்பா பாருன்னா பரவாயில்ல, கத்துக்கங்க. இப்ப கொஞ்சம் தான் சார் புரியுது, ஒரு 50% தான் சார் புரியுதுன்னா பரவாயில்ல. நாளைக்கு 60 மாறும், நாளை மறுநாள் இது 70 முடியும். 25 நாள் நீங்க கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப தண்ணிப்பட்ட பாடம் இருக்கும். முதல் கிளாஸ் முதல் கிளாஸ் இவ்வளவு சிம்பிளா இருந்ததுதான் இருக்கும். ஏன்னா அப்படியே எடுத்து நீங்க வாக்கியத்துல பேசுறதுக்கு பண்ண போறீங்க. ஒவ்வொரு நாளும் பேசுறதை பத்தி யோசிக்க போறீங்க. ஒவ்வொரு தமிழ் வார்த்தை நீங்க எழுதுறதும் நீங்க ஆங்கிலம் கத்துக்கிறத நோக்கி நீங்க நகர்றீங்கிறது தான் உண்மை. அதை வந்து தெரியப்படுத்துது. ஒரு தமிழ்ல நீங்க எழுதுறீங்கன்னா இங்கிலீஷ்ல மைண்ட்ல ஓடணும். ஓ, இதுக்கு இத்தனை மீனிங் இருக்கா, இது இப்படி இருக்குதான்னு. ரொம்ப சிம்பிள். இந்த பேட்டர்ன் நீங்க பாருங்க. ஏகப்பட்ட வேர்ட்ஸ் நீங்க பார்த்திருக்கோம், நிறைய இருக்கு. ஹோம்ஒர்க், நாளைக்கு ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கிங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, டே டுக், இப்படிதான் பேசி எனக்கு அனுப்பணும். டே டுக், டேக்கன். நல்ல கேப் விடணும், வால்யூமா பேசணும், ரொம்ப ஃபாஸ்டா பேசக்கூடாது. டே டுக், டேக்கன், டேக்கிங், டேக்ஸ். அப்புறம் give, gave, given, giving, gives. அப்புறம் eat, ate, eaten, eating, eats. இங்க ஆரம்பிக்கணும், டேக்ல ஆரம்பிக்கணும், ஸ்லீப்ஸ்ல முடிக்கணும். பண்ணிடலாமா பிரகாஷ் சார்? பண்ணிடலாமா? பண்ணி ஆடியோல இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வாட்டி இங்கேயே எழுதிடுறேன் ஒரு வாட்டி. இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த எக்ஸலை. நேம் போட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு இது பண்ணிடணும். இதான் வந்து வாட்ஸ்அப் நம்பரு. டெய்லி எனக்கு வந்து அன்னன்னைக்கு என்ன நடத்துறோமோ அது அப்படியே ஆடியோ வந்து இன்னைக்கு என்ன பேசுறது அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். இப்ப இன்னைக்கு பேசுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஆடியோ வந்து மொத்தமே 15-20 நிமிஷம் தான் ஆகும். நான் நிறைய பேர்ட்ட போன் பேசுறப்ப சொல்லியிருக்கேன், ஒரு 1 hour கிளாஸ் நான் எடுக்கிறேன்னா ஒரு 1/2 hour அதுல ஒர்க் பண்ணிட்டு வாங்க. மறுநாள் பேசி நீங்க இந்த 5 வார்த்தை எப்படி உச்சரிக்கீங்கிறது பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நான் அப்பயே ஆடியோலயே அங்கேயே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஆடியோலயே ரிப்ளை பண்ணுவேன், இது எப்படி பேசணும், இதை பண்ணணும் அப்படின்னு. கட்டாயமா நீ பண்ணணும். சூர்யா சார் பண்ணிடலாமா? பண்ணி ஆடியோ அனுப்பிடலாமா? ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. நான் 1/2 மணி நேரத்துக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு டயத்துல நீங்க பண்ணணும். திவ்யா மேம், உங்களோட ஆடியோவை நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? உங்க ஆடியோவை நான் எதிர்பார்க்கிறேன். எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். சோ மணி வந்து 8:10 ஆச்சு. நான் ரொம்ப எல்லாம் வளர்த்தல. இது முதல் இது. பெருசா இன்ட்ரோ எல்லாம் கொடுக்காமலே ஆரம்பிச்சுட்டேன். என்னப்பா பெருசா இன்ட்ரோ கொடுக்காமலே ஆரம்பிச்சிட்டாருன்னு அப்படின்னு இல்லை. டெய்லியே ஏதாவது பேசுவோம். நிச்சயம் உங்களோட ஆடியோ நீங்க கட் பண்றதை பத்தி டெய்லியே நாளைக்கு தான் நிறைய பேசுவோம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா இதுல இந்த 12+20 ஸ்ட்ரக்சர்ல 12+8 இருக்கு. இந்த 12 நாளைக்கு 3, இந்த ஃபர்ஸ்ட் 3 பத்தி பார்க்க போறோம். அதுலதான் நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்த போறோம். பயன்படுத்தி அது தமிழ்ல சொல்ல போறோம், இங்கிலீஷ்ல சொல்ல போறோம், வாக்கியத்துல அமைக்க போறோம். திருப்பி நீங்க ஆடியோல பேச போறீங்க, பேசுறத கேட்க போறீங்க.
கேட்டதை ரெக்கார்ட் பண்ண போறீங்க, ரெக்கார்ட் பண்ணதை எனக்கு அனுப்ப போறீங்க. நிறைய விஷயம் நீங்க பண்ண போறீங்க. சூப்பரா நீங்க பண்ணுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். தமிழ மிகப்பெரிய உபகரணமா, ஒரு கருவியா, ஒரு சாதனமா நம்ம யூஸ் பண்ண போறோம். அது வந்து ரொம்ப முக்கியம். அது பண்றப்ப ரொம்ப ஈஸியா இவ்வளவுதானா அப்படின்னு, இவ்வளவுதானா வாக்கியம், 20 வாக்கியத்தை நீங்க 20 செகண்ட்ல சொல்ல வைக்க முடியும். உங்களை நான் வச்சிட முடியும், சொல்ல வைக்க முடியும். நீங்க இந்த ஹோம்ஒர்க்கை மட்டும், இந்த 1/2 hour ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணணும். அடுத்த 60 நாள் இப்படிதான் கணக்கு. 1 hour + 30 minutes நீங்க வச்சீங்கன்னு வச்சுங்க, 1.5 மணி நேரம், 75 மணி நேரம். 75 மணி நேரம் போதுமா? நல்லா பேசுறது, அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டு தவறு இல்லாம பேசுறதுக்கு 75 மணி நேரம் போதும். ஆனா 75 மணி நேரமும் இப்ப நம்ம பேசுற மாதிரி தான் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். பாருங்க, எக்ஸ்ட்ரா நான் 10 நிமிஷம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே ஒரு ஸ்டெப் திணிச்சிருக்கேன். அடுத்தடுத்த கிளாஸ் இன்னும் இனிமையா கொண்டு போலாம். புரியுதுங்களா? ஆனா இந்த கிளாஸ ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த நோட்ஸ் நான் இப்பயே அனுப்பிடுவேன் உங்களுக்கு. அப்படியே பார்க்கணும். ஆடியோ கட் பண்ணாலே ரிவைஸ் பண்றதுக்கு சமம். ஆடியோ நீங்க எடுத்து அனுப்புவீங்களே, அதுக்கு ரிவைஸ் பண்ண. ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அந்த 3 ஸ்ட்ரக்சரை பார்த்து அது எப்படி முதல் கிளாஸோட லிங்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நாளை 7 மணிக்கு ஷார்ப்பா சந்திப்போம். நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுவேன். இந்த irregular verbs சொல்லி ஒரு வீடியோ, 23 வீடியோ உள்ள ஒரு குட்டி இதுதான், ஒரு பிளேலிஸ்ட் தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அதுல இருக்கும். அதுல நிறைய வார்த்தைகளோட இருக்கும். நான் வந்து அதை ஜஸ்ட் ஷேர் பண்றேன். நீங்க அப்பப்போ பாத்துக்கலாம். இன்னைக்கு மட்டும் பாக்குறதுல 10 நாள் கழிச்சு கூட அந்த வீடியோவை நீங்க திருப்பி பார்க்கலாம். நீங்க அது ஒரு ஜஸ்ட் 1 or 2 வீடியோஸ் நீங்க பார்க்க முடியுதான்னு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த கிளாஸ் டவுட் இருக்குன்னா நீங்க என்ன கேட்கலாம். எனக்கு இந்த இதுலயே, இந்த நம்பர்லயே நீங்க எனக்கு வந்து டவுட்டா அனுப்பி விடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல இது பண்ணுவோம். முடிஞ்சளவு நான் ஆடியோலயே ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? ஆங்கிலம் நீங்க ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ஏகப்பட்ட வார்த்தை நீங்க பேசியிருக்கீங்க. அது ஆடியோலையும் கட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் போக நீங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அகெயின் வெல்கம் டு திஸ் குரூப். 1 மாசத்துல இந்த ஒரு சேஞ்சை நம்ம கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். உங்களுடைய கோஆபரேஷன் தான் போதும். நான் சொல்லுவேன், மொழியை யாரும் கத்துக் கொடுக்க முடியாது, ஆனா மொழியை கத்துக்கலாம். புரியுதுங்களா? ஒரு நல்ல வாத்தியார் இருக்கிறதுனால அவர் வந்து கத்துக் கொடுக்க முடியும்லாம் அர்த்தம் கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் நினைச்சாக்க கத்துக்கலாம். மொழியை கத்துக்கலாம், ஆனா மொழியை கத்துக்க எந்த மொழியும் யாரும் திணிக்கவே முடியாது. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். ஆனா ஒரு நபர் நினைச்சா, தனிநபர் நினைச்சா, ஒரு மாணவர் நினைச்சா கத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மாணவரா இருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறேன்.